மையப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் செய்தி கொடுப்பதற்காக என்னை பலப்படுத்தின திரியேக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு அலேலுயா. இன்றைக்கு நம்ம செய்திக்காக சகரியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க நம்ம கேட்போம். சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். உன்னிடத்தில் கொள்ளையானது உன்னிடத்தில் பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும். வீடுகள் கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தார் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவதைப் போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். இருந்த வண்ணமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக மீண்டும் 2வது வருகை குறித்து தானே சத்தியத்தை கேட்கும்படியாக ஒப்புடுத்து நாம் சோதனை பண்ணுவோம். இந்த நாளிலும் நீங்கள் பேசுவது நீங்களல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவினுடைய ஆவியானவர் என்று சொல்லி ஆவியான இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் 2ஆம் வருகை குறித்த விதமாக தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியங்களை கேட்டு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கடந்த 37 வருடங்கள் ஊழியத்தின் பகுதியில் நான் இந்த 4 வாரம் ஊழியத்துக்கு வராமல் இருப்பது அது முதல் தடவை. நான் எழும்ப முடியும். அப்போ கர்த்தர் சில நன்மைக்கு எதுவான காரியத்தில் கர்த்தர் அவர் நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இங்கே ஆராதனை செய்யும் போது நான் கண்ணீரோடு காணப்பட்டேன். ஆனாலும் இன்றைக்கு தேவ செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். கர்த்தர் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த திரிய தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் யாருக்கும் சொல்லலை. ஆகிலும் இந்த ஆராதனை நடத்த வேண்டும் என்கிற நிமித்தமாக கமிட்டிக்கு சொல்லும் போது அவர்கள் அதற்காக பாரமாக ஜெபம் பண்ணாங்க. சபையாரும் ஜெபம் பண்ணாங்க. வந்து ஜெபித்து போனவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொலைபேசியிலும் விசாரித்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக சபையாருக்கும் கமிட்டிக்கும் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அந்த ஆராதனை முதல் வார ஆராதனை ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. ஜெயக்குமாருடைய செய்தி ஏற்ற செய்தி. 2வது வாரமும் சாம் சுந்தரம் மூலமாக செய்த அந்த வார்த்தை மிகவும் அருமையான தேவனுடைய வார்த்தை. அதற்கு பின்பாக அவங்க நீங்கள் வேற ஒரு பாஸ்டரை நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்ல மெல்கிதேசேக்கை கூப்பிடும்போது 2 வாரமும் ஒரு ஆராதனை நடத்தி நல்ல செய்திகளை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. சாமணத்திற்கும் நான் இதை சொல்லலை. ஆனால் மாநில உபசர்கள் கேள்விப்பட்டு அவருக்கு பலவீனத்தின் நடுவில் என்னோட தொலைபேசியில் பேசி ஜெபம் பண்ணி விட்டார். அவர் ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னம் மேலே இறங்கினதை நான் பார்த்தேன். தொடர்ந்து இன்னொரு தடவை ஃபோன் பண்ணார். பாஸ்டர் ஃபோன் பண்ண முடியாதுன்னு. 3வது முறை எனக்கு சுகம் கிடைக்கும் போது அவரோடு கூட நான் பேசினேன். ஒவ்வொரு நாளும் சென்னையில் இருக்கிற ஆஃபீஸில் எனக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜெபந்தான் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வைத்தது. அல்லேலூயா. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். தபிதா செல்வராஜ் அவர்கள் பெண்கள் குடுகையோட தலைவராக இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ண தெரியாது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பெண்கள் குடியில் ரவிராஜுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த நாளே அநேக ஊழியர்கள் என்னோடதில் பகிர்ந்து நான் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இல்லை இப்படி பாஸ்டர் பெண்கள் குடியில்
ஜாம் பண்ணாங்க. நாங்கள் வரோம், உங்களை பையெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் ஜாம் பண்ணுக்காக எங்களுக்காக ஜெபித்த தபிதா செல்வராஜ் அவர்கள் அந்த சிஸ்டருக்காகவும் குழுவினர் அவருக்காகவும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நன்றி வாழ்த்துல தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அதே போல் பெண்கள் வேதாம கல்லூரி வந்த இடத்துல ரெவரண்ட் ஜாகி அவர்கள் கேள்விப்பட்டு நாங்கள் குடும்பமாக அந்த நாள் முதல் பழகுவது வழக்கம். அந்த 1 மணி நேரம் இருந்து ஜெபித்து கடந்து போனார். அவர் ஜெபிக்கும் போது ஒரு பிரசன்னம் என்ன இறங்கினது. நான் உடனடியாக சொன்னேன், மேலே ஒரு பிரசனை இறங்கினதுன்னு. ஆக அவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். நான் யாருக்கு சொல்லலை, ஜெயக்குமார் அவர் சொல்லி தான் பிரான்சிஸ் அவர்கள் அவங்க கடந்த நாள் வந்து ஜெபித்து கடந்து போனார். எங்கள் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஊழியருக்கு நான் தெரிவிக்கலை. அவங்களை எப்படி தெரியும்னா, பேச்சுப்பார் பாசுடைய மகேஷுடைய மனைவிக்கு 2வது பசம் இந்த மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. அந்த செய்தியை சொல்வதற்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஃபோனும் பண்ண முடியாது, வருகிற ஃபோனை அட்டன் பண்ண முடியாது. ஆக மனைவி எடுத்து பாசு உடம்பு சரியில்லை அப்படின்னு அந்த செய்தியை எங்களுடைய மாவட்ட அத்தனை ஊழியர் கேள்விப்பட்டு குடும்பமாக வந்து கொஞ்ச நேரம் இருந்து அவங்க ஜெபித்து போனாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை உணரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இப்படி பலரும் கேள்வி நான் சொல்லாத அளவுக்கு அவங்களே என்ன செய்கிறாங்க. அந்த எங்கள் சொந்தத்துக்குள்ளே நான் சொல்லலை. அவங்க என்ன 4 வாரம் யூடியூப்பில் புதிய செய்தி வரவில்லையே, போட்ட செய்தி தானே வந்திருக்கு, சித்தப்பாவுக்கு என்ன எனக்கு தெரியல என்று கேட்கும்போது உடம்பு சரியில்லை, நீங்கள் வராதிங்க என்று சொன்னாலும் அதை மீறி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க. அண்ணன் பசங்க அண்ணி எல்லாம் வந்து அவங்க 2 நாள் இருந்து ஜெபித்து கடந்து போனது மிகுந்த எனக்கு சந்தோஷம். ஒரு அலையச்சுங்களே லூயா. அதே போல் நிறைய பாஸ்டர்கள் விசாரித்தார்கள், அவளை நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம இந்த செய்தியினுடைய தலைப்பு, 2ஆம் வருகையினுடைய தலைப்பு, அவர் யுத்த நாளிலே போராடுவதை போல இந்த உலகத்திற்கு போராடுவதற்காக யுத்தம் செய்வதற்காக இயேசு இந்த உலகத்திலே வருகிறார். ஒரு அலைய சொல்களே லூயா, சத்தமாக சொல்களே லூயா. இந்த சகரியா என்கிற பேர் பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் 33 பேர் இருக்கிறாங்க. 33 பேர் சகரியா என்கிற பேருடையவர்கள் இருக்கிறாங்க. அதில் இந்த சகரியா தீர்க்கதரிசி தான் ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து தானே சத்தியத்தை எழுதி வருகிறார். அதை தான் நம்ம தியானிக்க பார்க்குறோம். புதிய காலத்தில் ஒரு சகரியா நமக்கு எல்லாம் தெரியும். ஆசாரிய ஊழியம் செய்கிற சகரியா தன் மனைவி ஆரோனுடைய குமார்த்தி எலிசபெத் அங்கே முதிர்ந்த வயதானாலும் குழந்தை இல்லை என்கிற பாரம் இல்லாமல் சங்கடப்படாமல் கர்த்தருடைய ஊழியத்தை குறைவில்லாமல் தேவன் கொடுத்த கற்பனைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் அதை நீதியாய் நிறைவேற்றினதுனால தேவன்கள் அற்புதமாக யோவான் என்கிற ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தேவனை குறித்து தான் இந்த சகரியா தீர்க்கதரிசி அவர் யுத்த நாளிலே போராடுவதை போல யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு வருகிறார் என்று அந்த வசனத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. ஆக அங்கே சகரியா என்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நினைத்தருளினார் என்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்கிறது. வேதாகமத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நினைத்தருளினார் என்ற இடங்களெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடந்திருக்கும், மேன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அந்த ஒரு வார்த்தை நம்ம பேசினான்னா இதுக்கு 1 மணி நேரம் மேலே ஆகிடும். அப்போ கர்த்தர் நினைத்தருளினார் என்கிற 2 வசனங்களை நான் வாசிக்க நம்ம கேட்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம்
22 வசனம் முதல் 24 வசனம் வரையும் ஒருவர் வாசிங்க. ஆதியாகமம் வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஆமாம், நல்ல கவனிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் பெஞ்சமினை தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஒரு அலேச்சுங்களே லூயா. என யாக்கோபு ராகேலைத்தான் விரும்பினார். குழந்தை பாக்கியம் கிடையாது. அந்த சூழ்நிலையிலே தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஒரு அலேச்சுங்களே லூயா. கர்த்தர் நினைத்தருளினாலே அங்கே அற்புதம் நடைபெற்றது. அது சாதாரண அற்புதம் கிடையாது. யோசேப்பு என்கிற ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். இந்த யோசேப்பு தான் பிற்காலங்களில் 30வது வயதாகும் போது எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டு எகிப்து தேசத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஜீவரட்சணை செய்யும்படியாக தேவனாலே உயர்த்தப்பட்டான். அல்லேலே சொல்லுங்களேலுயா. அப்போ கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும். அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே ராகேலை நினைத்தருளி அற்புதம் செய்ததை போல கேட்கிற தேவ பிள்ளைகள், அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள், எங்கள் வாய்க்கில் நீங்கள் நினைத்தருளினால் நாங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் எங்களுக்கு உண்டாகும். ஒரு அலேலுயா. நாங்கள் விரும்புகிற காரியம் எங்களுக்கு உண்டாகும். சில நேரங்களில் திருமணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னாலும் கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே ராகேலை நினைத்தருளினது போல எங்களை நினைத்தருளும் என்று சொல்லும்போது ராகேலுக்கு செய்த அற்புதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரால் ஆகாதது எதுவுமே கிடையாது. ஆக கர்த்தர் நினைத்தருள வேண்டும். ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகள் வயதாகும் போது இன்னும் திருமணமாகவில்லையே என்று நீங்கள் பாரத்தோடு இருந்தால் இந்த வாக்கின்படி, ஆண்டவரே எங்களுடைய திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நீங்கள் நினைத்தருளினார் அவங்களுக்கு ஏற்ற துணை உண்டாகும் என்று நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா அல்லையா. அப்போ நம்ம நினைத்தருள்னா அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையானாலும் எதிர்பார்க்கிற விடுதலையானாலும் கர்த்தர் நன்மையானாலும் சபையாரானாலும் குடும்பத்தாரையானாலும் நினைத்தருளினால் அந்த அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிப்போம். யாத்திரையாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தையும் 25 வசனத்தையும் வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நல்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பார்வோன் மரித்த பின்பு கடினமான ஒரு பார்வோன் எகிப்து தேசத்தை ஆளுகை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். அப்போ அந்த ஜனங்க பெருமூச்சு விடுறாங்க, இதிலிருந்து நாங்கள் எப்போ விடுதலை ஆகுவோம்? இது அடிமைத்தனத்திலிருந்து யார் நம்மை விடுதலையாக்கி கொண்டு போவார் என்கிற 400 வருடங்கள் பெருமூச்சோடு காணப்பட்டாங்களாம். இந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். ஒரு அல்லேலூயா. வாசி பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஒரு அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்து அருளினதுனால என்ன நடந்தது? மோசையை கொண்டு 10 விதமான அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற
கானான் தேசத்துக்கு நேராக தேவன் அழைத்து வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் பல காரியங்கள் இருந்தாலும், சில அடிமைத்தக நுகத்துக்குள்ளாக நாம் இருந்தாலும், நம்முடைய பெருமூச்சை கேட்டு முற்பிதாக்களுடைய பெருமூச்சை கேட்டு தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மேல் இருக்கிற நுகங்களை முறித்து நம்மை சுதந்திரமாக விடுதலையாக இயேசு நம்மை நடத்த வல்லவர். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. சகரியா என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கு. கர்த்தர் நினைத்தருளினார் ஒன்று, கர்த்தரால் நினைவு கூறப்பட்ட அப்படிங்கிற இன்னொரு வாக்கியம். கேட்கிற தெய்வ பிள்ளையானாலும் பேசுகிற நானானாலும் அமர்ந்து தேவ வார்த்தை கேட்கிறாலும் நீங்களும் நானாலும் கர்த்தரால் நினைவு கூறப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா. கர்த்தரால் நினைத்து பார்க்கிற ஜனங்களாக இருக்கும். கர்த்தரால் நினைத்து பார்க்கிற ஜனங்களாக இருக்கணும்னா எப்படி அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் மாத்திரம்தான், தேவனுக்கு கீழ்ப்பிடிந்தால் மாத்திரம்தான், அவன் சித்தம் செய்கிற ஜனங்களாக இருந்தாலும் தான் எதிர்பார்க்கிற விசுவாச வாழ்க்கை செய்கிற ஜனத்தின் மேலே தான் கர்த்தர் நினைவாய் இருப்பார். அல்லேலூயா. வேதாகமத்தில் இதையும் நம்ம ஒரு மணி நேரம் செய்து கொடுக்கலாம். இதுலேயும் வேதத்தில் பல இடத்துல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நினைக்கணும், நினைச்சாதான் ஆசீர்வாதம். உங்களை நினைக்கணும், கேட்கிறவளை நினைக்கணும். கர்த்தர் நினைச்சானா ஆசீர்வாதங்கள் வரும். ஒரு அல்லேலூயா. மனுஷன் நினைப்பதனால அல்ல, அல்லது நம்ம நினைப்பதனால அல்ல. தேவன் ஒரு மனிதனை குடும்பத்தை நினைத்தால் அவர் எல்லா ஆசீர்வாதத்துடைய ஊற்றுக்கண்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். 2 வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை நான் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 54வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கணும். லூக்கா சுவிசேஷத்தில் இல்லையா, 2ஆம் அதிகாரத்தில் சரி. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசி. சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்லும் போது நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? சிறுமையும் எளிமையாக இருக்கிறேன். நான் கர்த்தர் என்மேல் நினைவாக இருக்கிற. அப்போ நினைவு கூறப்பட்டவர் கர்த்தரால் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணையும். தேவரீர் என் துணையா, அவன் நினைவாக துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே. அப்ப கர்த்தர் நினைத்தால் சிறுமையும் எளிமையாக இருக்கிற நம்மை துணை நின்று விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விக்கனங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிறமாய் இருக்கிறார். என் தேவனே தாமதியாதியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம்ம நினைத்தால் துணையாக இருப்பார். நான் சிரமப்பட்டு இருக்கிறேன், நான் எளிமைப்பட்டு இருக்கிறேன்னா அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் நம்ம நினைத்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இங்கே யோபுவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து செல்வப்பெருக்காக வாழ்ந்த யோபு தான். சோதனைகள் வரும்போது எல்லாமே இழந்தான். மனைவி தவிர எல்லாத்தையும் இழந்தான். இழந்தாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார் என்று சொல்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க போகிறேன்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேலே வந்து இருப்பார். இப்படியெல்லாம் சொன்னதுனால யோபுவை கர்த்தர் நினைத்தார். இந்த சூழ்நிலையிலும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை, 2வது வருகை குறித்ததான தரிசனங்கள் என்று தேவன் நினைத்து அதே யோபு எடுத்து சொல்லும்போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு அலைச்சொல்களே லூயா. அப்போ என்ன நினைச்சாரு அப்படின்னா, பரவாயில்ல, இந்த சூழ்நிலையில் உத்தமனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், தன் உதடுகளினால் பாவம் செய்யலை, அதனால் இவனை நான் 2 மடங்கு ஆசிர்வதிப்பேன், 2 மடங்கு பிள்ளைகளை கொடுப்பேன், 2 மடங்கு ஒட்டகத்தை கொடுப்பேன், 2 மடங்கு கோவேறு கழுதை கொடுப்பேன், 2 மடங்கு ஆடுகளை கொடுப்பேன், 2 மடங்கு வேலைக்காரை கொடுப்பேன், மனைவியை தவிர 2 மடங்கு நிலங்களை கொடுப்பேன். ஒரு அலைச்சொல்களே அல்லையா. கர்த்தர் நினைத்ததுனால யோபுனுடைய வாழ்க்கை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இது விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, இவ்வளோ சோதனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் பதறி தேவனை வேதனைப்படுத்தாதபடிக்கு நாம் யோபுவை போல இருந்து கர்த்தர் நினச்சி பார்ப்பார். பரவாயில்ல, இந்த குடும்பம் எவ்வளோ சோதனை வந்தாலும் அவர்கள் உறுதியாக நிற்கிறாங்க, இவங்களுக்கு எதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தேவன் யோபுக்கு செய்ததை போல நம்ம வாழ்க்கையிலும் தேவன் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நினைத்தால் யாருமே தடை பண்ண முடியாது. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் என்று நம்ம பாருங்கள். அப்போ அவர் நினைக்கிறபடி நம்ம நடக்கும். குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள், +2 படிக்கிற, 10th படிக்கிற, டிகிரி முடிக்கிற பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப பிரியமாக கீழ்ப்படிந்து ஒடுங்குக்கிறமாக பக்தியாக இருக்கிற பிள்ளைகள் அதெல்லாம் தேர்ச்சி அடைந்து வரும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒன்று நினைப்பாங்க, இவனுக்கு ஏதாவது செய்யணும், இவளுக்கு ஏதாவது செய்யணும் என்கிற நினைப்பதை போல கர்த்தர் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, சர்ப்ரைஸாக கூட்டு போய் அந்த பிள்ளைகளை நினைந்த துணி கடை எவ்வளோ காசுலி துணியால பரவாயில்ல, நீ எடுத்துக்க, நான் ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க. சிலரை பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டலில் கூப்பிட்டு போய் நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, நான் ரொம்ப நாள் நினச்சது அப்படிம்பாங்க. இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா 18 வயசு தாண்டி அரசாங்க சட்டத்திட்டன்னு வரும்போது இன்னும் சில பெற்றோர்கள் ஒரு பைக்கு வாங்கி கொடுப்பாங்க, இன்னும் சிலர் பார்த்தா ஸ்கூட்டி வாங்கி கொடுப்பாங்க, இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன் என்ன செய்வாங்க வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுக்கணும், பையன் நல்லா இருக்கிறா, நல்லா படிக்கிறா. சிலர் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். நம்ம நினச்சாலே நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனையோ காரியத்தை நம்ம செய்கிறோம். ஒரு அலைச்சொல்லே அல்லையா. எல்லா பிள்ளைகள் அதே போல் மேலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக இருந்தால், தேவனுக்கு சாட்சியாக இருந்தால் அவரும் எவ்வளோ நன்மை நமக்கு செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்து நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். சங்கீதங்கள் வாசிக்கும் போது, நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் என்ன செய்கிறார நினைத்து ஒரு சர்வாங்க தகன பணிகளை அவரை ஏற்றுக்கொள்வாராக. அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படியும் உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா. எப்போ நினைக்கிறாரு, அவருக்காக காணிக்கை கொடுக்கிற ஜனங்களை நினைத்து பார்க்கிறார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிறாங்க, சபை கட்டிட நிதிகளுக்கும் உண்மையாக இருக்கிறாங்க என்று தேவன் நினைத்து ஒரு அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவர் நினைக்கிற காணிக்கையாக இருக்கும்.
அது ஆண்டு நம்ம மறக்கிற தேவன் அல்ல. அவர் நினைத்து நம்ம என்னென்ன ஆலோசனை வச்சுருக்கிறோமோ, பிள்ளைகளுக்குரிய எதிர்கால ஆலோசனை ஆனாலும் சரி, நம்முடைய எதிர்கால ஆலோசனை ஆனாலும் சரி, நம்முடைய மன விருப்பம், இதுவரை நிறைவேறாத மன விருப்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. மூன்றாவது சகரியா என்பதுக்கு அர்த்தம் கர்த்தர் எல்லாம், அவர் புகழ், எல்லா புகழும் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சங்கீதத்தில் நீங்கள் தானிச்சிங்க, நான் அங்கேருந்தான் கேட்டேன். கர்த்தருடைய நாமத்தை எவ்வளவாய் நம்ம மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? புகழும். எல்லா புகழும் கனமும் துதியும் இயேசுவுக்கே உரியது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம சீக்கிரமாக நம்ம வாசிக்கணும். பின்பு அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். போதும், எல்லாருனாலும் புகழப்பட்டார். முதலே சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆராதனை மூலமாக தேவன் புகழப்படுகிறார். ஜபத்தின் மூலமாக, சங்கீதத்தின் மூலமாக, சாட்சியின் மூலமாக, செய்தியின் மூலமாக எல்லா புகழும் அவருக்கு தான். முதலே சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ மீண்டும் சகரியாவின் புஸ்தகத்துக்குள் வருவோம். 14ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை சீக்கிரமாக நீங்கள் வாசிங்க. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. போதும். முதல்ல அவன் சொல்லும்போது நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாள் வருகிறது. ஒரு சொல்லுங்களே. அல்லேலூயா. 2வது வருகை குறித்து தீர்க்கதரிசனமாக எழுதுகிறான். இதெல்லாம் ஏன்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதற்காக இப்படி செய்திகளை ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஆக கர்த்தருடைய நாள் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இதை உலகத்தில் தேவனை உண்டு பண்ணின நாளெல்லாம் கர்த்தருடைய நாள் தான். ஒரு சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் அது 7 நாளும் கர்த்தருடைய நாள் தான். வருஷத்தில் 365 நாட்களும் கர்த்தருடைய நாள் தான். அந்த நாளுக்கு நிறைய நாள், ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், தேவனை சந்திக்கிற நாள், பண்டிகையினால், நியாய தீர்ப்பினால், வருகையினால், கிருபையினால் என்று பல நாட்கள் இருக்கிறது. ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 அர்த்தமுள்ள காரியங்கள் கர்த்தருடைய நாள், கடைசி நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 பேருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 2 பேருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது. அப்போ அந்த நாள் எப்படி இருக்குமா? இரவிலே திருடன் வருவதை போல வரும். அப்பொழுது வானங்கள் நல்ல கவி எப்படி போகும்? மட ஒரு செகண்ட்ல வானங்கள் மட 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 மடம் என்று அகண்டு. வானங்கள் அப்படின்னு இருக்கு. சச்சாவுகளை 5 வானத்தில் சொல்லுவாங்க. வேதாகமத்தில் 3 வானங்களை குறித்து சத்தியம் இருக்கிறது. சில 7 வானமாங்க. நம்முடைய தேவன் வானாதி வானங்களை கொண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அது அவருக்கு தான் தெரியும். அப்போ வானங்கள் அந்த நாள் வரும்போது, இயேசு திருடனை போல வரும்போது, திருடனாக வர மாட்டார், திருடனை போல வரும்போது வானங்கள் ஒரு செகண்டில் மட 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 என்று அகன்று போகும். அதுதான் கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள், நீதியை சரிக்கற்ற நாள், யுத்தம் செய்யக்கூடிய நாள். அடுத்தது வாசிங்க. பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமி வெந்து உருகி போகும். எப்படி வந்து ஒரு டயரை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா உருகிட்டு போகும். ரோட்டில் பாரு தாரை நெருப்பில் பார்த்தோன்னா உருகி போகும். பிளாஸ்டிக்கெல்லாம் நீங்கள் ஒரு கொளுத்திங்கன்னா உருகி போகும். தங்கத்தை கூட உருக்குன்னா அது உருகி தான் போகும். மெழுகுவர்த்தி உருகி போகும். பனி வெயில் பட்டால் உருகி போவதை போல இந்த முழு உலகம் உருகி போகும். ஒரு சொல்லுங்களே. அல்லேலூயா.
அதான் கர்த்தருடைய நாள். உருகி போகும் என்று சொல்லப்படுது. மடமடமடம் என்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகுமா. ஒரு அலே சொல்லுயா, சத்தமா சொல்லுயா. இதுதான் இரண்டாவது வருகையினுடைய நாட்கள். அதான் சகரியா எழுதும் போது கர்த்தருடைய நாள் என்று எழுதுகிறார். அந்த நாள் வருவதற்குள்ளாகவே நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இதில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். ஒரு அலையா, இயேசுவோடு யுத்தம் செய்ய இங்கே பூமியில் நம்ம வரணும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கைவிடப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் கடைசி நாளில் இருப்பாங்க. அந்தி கிறிஸ்துவோடு கூட செய்கிற, அந்தி கிறிஸ்துவோடு மாத்திரமில்ல, அந்தி கிறிஸ்துக்களோடு கூட செய்கிற யுத்தம் தான் இந்த யுத்தம். ஒரு அலையா, ஆக நம்ம கூட வரணும். தேவனுக்கு எதிராக நிற்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இன்னொரு 1 தெசலோனிக்கே நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய், இங்கே அதான் சொல்றாரு, இரவிலே திருடன் வருவது விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று, கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு எழுதுறேன். ஒரு அலேலுயா. நமக்கு நல்லா தெரியும், இரவிலே திருடன் வருவதை போல அவருடைய நாள் இருக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று தெசலோனிக்கே நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை இதுதான் கர்த்தருடைய நாள். உபதியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வேதத்தை திறந்து வாசிங்க. உபதியா, ஆமோஸ் பக்கத்தில் இருக்கும். உபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் வாசிங்க. நீ எதிர்த்து நின்ற நாளிலும், நெல்லகவனி, நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், அந்நியர் சேனையை சிறைப்பிடித்த நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய் அப்படிங்கிறார். எருசலேம் முற்றுகை போடப்படும் அந்நியர்களால. அந்த நாள் புலம்பல்ல கூட ஒரு வசனம் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். புலம்பல் 2 எரோமியா பக்கத்தில் இருக்கு பாருங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலுமிருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர். நல்ல கவனிங்க. திகில்கள், இந்த யுத்தம், இந்த நாள் திகில்களை வரவழைத்து கர்த்தருடைய கோபத்தினாலே தப்பினவனும் மீதியானவனும் இந்த நாளில் ஒருத்தனும் மீதியா இருக்கும். தப்பினவனும் மீதியானவன் ஒருவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான். போதும். அப்போ இந்த நாள் தப்பிக்க முடியாத ஒரு நாள். ஒரு அலையா, தப்பிக்கவே முடியாது. இந்த 2ஆவது வருகை இந்த யுத்த நாளில் தப்பிச்சிடலாம் அப்படின்னா ஒருத்தனை தப்பிக்க முடியாது, ஒருத்தனை மீதியாக இருக்க முடியாது. ஏன்னா இது இயேசு செய்கிற யுத்தம். அல்லேலூயா. இன்னொரு அர்த்த கர்த்தருடைய நாள் என்பது 2ஆவது வருகை முதல் 1000 வருட அரசாட்சி வரையும் கர்த்தருடைய நாள். ஒரு அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லலாம். 2ஆவது வருகை முதல், ஏன்னா அவர் தான் 2ஆவது வருகை வராரு. 1000 வருடம் அவர் தான் ஆட்சி செய்ய போகிறாரு. 2ஆவது வருகை நாள் வரையும் கர்த்தருடைய நாள். அது இயேசு கிறிஸ்துவின் நாள். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு நித்திய காலம் வரையும் பிதாவாகிய தேவனுடைய நாள். ஒரு அல்லேலூயா.
கையில் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கையில் தட்டி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். ஆக அந்த நாளை தான் சகரியா சொல்லுகிறார். ரெண்டு விதத்தினுடைய அர்த்தம் இல்லை. அவர் யுத்தம் செய்ய வருகிறார். இப்போ அதே சகரியா புத்தகத்தில் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாள் வருகிறது, வருகிறது. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். அந்த நாளில் அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிப்பான். உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் ஜெயிப்பான். அது 666 முத்திரையிடாதவர்களுடைய வீட்டையானாலும் பொருளானாலும் நிலங்களானாலும் உடைமையானாலும் அவன் கொள்ளையிடுவான். உடலே சொன்னலே எழுவையா, சத்தமாக சொன்னலே எழுவையா, எல்லாம் எடுத்துடுவான். அதை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் விற்கிறவனும் முடியாது, வாங்குறதுக்கு முடியாது, எல்லாம் அவன் எடுத்துடுவான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுப்பேன். அப்போ இயேசு வரும்போது அதான் சொல்றார். வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை. இதோ இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். அந்த யுத்த நாள் முடிந்த பின்பு அதனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உபத்திர காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாரும் அல்ல, அவங்களிடத்தில் கொள்ளையாக்கப்பட்ட அந்த சம்பத்தை அந்த பொருளை மீண்டும் யுத்தம் செய்து அவர்களுக்கே கொடுக்குற நாள் தான் அந்த நாள். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் அப்படின்னா 1000 வருடம் பூமியில் அவங்க வாழணும். அதற்காக தான் அந்த கொள்ளையிட்ட அத்தனையும் அந்த யுத்தனால மீண்டும் தேவன் அவளுக்கு திருப்பி கொடுப்பார். வாசிங்க, சீக்கிரமாக வாசிக்கணும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண, பார்த்தீங்களா? எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம். அதை இஸ்ரவேல் எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், வீடெல்லாம் போயிடும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். ஸ்திரீகள் அந்த நாள் எப்படி இருப்பாங்களா? அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர், நகரத்தார் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள். ஒரு அலேச்சுங்களே அல்வையா. கர்த்தர் எந்த சூழ்நிலையில் தனக்கென்று ஒரு மீதியான ஜனத்தை வைத்திருப்பார். இஸ்ரவேலுடைய தேசம் அப்படித்தான். யுத்தம் வந்தாலும் கொஞ்சம் பேரை வச்சிருப்பார். கடைசி நாள் இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகிடுவாங்க. அதுதான் அங்கே சொல்கிறார். ஆனால் தனக்கென்று ஒரு கூட்டத்தை அந்த நாளிலும் மீதியான ஒரு சிலரை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அவ்விடத்தில் அடிக்கப்பட்ட அத்தனை பேர்களும் மீண்டும் வீடானாலும் நிலங்களானாலும் பொருளானாலும் அத்தனையும் மீண்டும் அந்த யுத்தத்தில் தேவன் அவளுக்கு அவங்க வசமாக இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம், பார்க்க போகிறோம் என்கிற விசுவாசம் நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா. இப்போ மீண்டும் அந்த சகரியா வாசித்த பகுதிக்கு பின்பு வாசித்து பாருங்க. புறப்பட்டு இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா புறப்பட்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா. எதற்காக புறப்பட்டு வருகிறார்? மனிதனை சிருஷ்டிப்பதற்காக தெரிய தேவன் புறப்பட்டு வருவதில்லை. மனிதன் செய்த பாவத்திற்காக பலியாக புறப்பட்டு வரல. சபையை எடுத்துக்கொள்ள முடியாத மத்திய ஆகாயத்தில் புறப்பட்டு வந்தார், அப்படியும் வரல. தன் ஜனத்திற்கு இரக்கம் பாராட்ட புறப்பட்டு வரல. நன்மை செய்ய முடியாத புறப்பட்டு வரல. விழுந்து போனவனை தூக்கி எடுப்பதற்காக திரும்பி வரல. கிருபையின் காலம் வரையும் மன்னிக்க புறப்பட்டு வருவார். மன்னிப்பதற்காக மனஸ்தாபப்படுவதற்காக அவர் புறப்பட்டு வரல. அவர் எதற்காக வருகிறார்? யுத்தம் செய்ய வருகிறார். ஒரு அல்லேலூயா. கைகளை ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை நாம யுத்தம் செய்ய வருகிறார். ஒரு மனுஷனுடைய யுத்தங்களே வித்தியாசமாக இருக்கும். ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேச யுத்தம் நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த தேசத்தின் பாதி பேர் அழிவாங்க, இந்த தேசத்தின் பாதி பேர் அழிவாங்க. காசாவுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் யுத்தம் நடக்கும் போது அங்கேயும் பாதிப்பு, இங்கேயும் பாதிப்பு.
எந்த இடத்துல யுத்தம் நடந்தாலும் ரெண்டு சைடு பாதிக்கும். ஆனால் இங்கே நடக்கிற யுத்தம் ஒரு சைடு தான் பாதிக்கும். ஒரு லேச்சங்களே இல்லையா? காரணம் யாருன்னா யுத்தம் செய்கிறவர் இயேசு. அல்லேலூயா இல்லையா? அதனால் அவர் சைடு இருக்கிறவங்க யாருக்கு எந்த பாதிப்பு உண்டாகாது. எதிராக இருக்கிற அந்த கிறிஸ்துக்களுடைய ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்படாத கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு தான் அந்த பாதிப்பு யுத்தத்திலே உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கும். யோவேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும். அந்த யுத்தத்தில் நல்லா கவனிங்க. அக்கினி பட்சிக்கும். அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். முன்னும் பின்னும் அக்கினி தான். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும். அதற்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டத்தின் மேல இருந்ததான் ஏதேன் தோட்டத்தை போலவும். அவைகளுக்கு பின்னாக யுத்தம் செய்த பின்னாக பாலான வனாந்தரத்தை போல இருக்கும். ஒரு அலைச்சுங்களே லூயா, சத்தமா சொல்லுங்களே லூயா. எங்க பார்த்தாலும் அக்னி பட்சி. அது எப்படி இருந்ததா? ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததா. யுத்தம் செய்து முடித்த பின்பு பாடான வனாந்தரத்தை போல இருக்கு. அதற்கு தான் 2வது வரிகளை இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. எசேக்கியேலின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 38, 18, 19, 20. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வம்சம் வருங்காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று. அந்த உக்கரம், அந்த கடைசி நாசியில் அந்த உக்கரம் நாசியில் ஏறுதான் கர்த்தருக்கு. அவ்வளோ டென்ஷன். நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்தின் ஆண்டுடைய பிரசன்னத்தில் சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தாரையில ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்கும் உள்ள நர ஜீவன்களும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் எல்லாம் விழுந்து போகும். எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லா மலைகளும் அவனுக்கு விரோதமாக யாருக்கு எதிராக பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைத்து என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அலேச்சன்களே லூயா புறப்பட்டு வருகிறார். யுத்தம்னா ஆயுத்தத்தோடு வரணும். புறப்படுதல். ஒரு தேசத்துக்கு இன்னும் தேசம் யுத்தம்னா அவங்க திட்டமிடுவாங்க. எப்போ புறப்படணும்னு பிளான் பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் பிளான் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. அதே போல் தேவன் புறப்பட்டு வருகிறார். அல்லே சொல்லுங்களே லூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே லூயா. அவர் புறப்பட்டு வருகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் வசனத்தை வாசிக்கும்போது வாசித்து பாருங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போல எப்படி வருவார்? நல்லா கவனிச்சிடுங்க. பதிவு இருந்து இருக்கிற சிங்கத்தை போல புறப்பட்டு வருவார். ஒரு அலைய சொல்களே இல்லையா? காரில் இருக்கிற சிங்கம் எப்படி இருக்கும்? பதிவுங்க இருக்கும்.
எதற்கு? தனக்கு எதிராக வருகிற மிருகங்களை பட்சிப்பதற்காக. ஆண்டவர் எதுவரை பதுங்கியிருந்தார்னா எத்தனையோ 1000 வருடத்திற்கு மேலாக பதுங்கி இருந்தார். ஒரு அலேச்சுனகளே இல்லையா? இப்போ வராரு, வெளியே வராரு, யுத்தம் செய்வதற்காக வருகிறார். பதிவிருக்கிற சிங்கத்தை போல, வாசிங்க, அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போல் இருப்பார். ஒடுக்குகிறவனுடைய ஒடுக்கிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று அவருடைய தேசம் பாழாயிற்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நான் எப்படி வருவேன்? பதிவிருக்கிற சிங்கத்தை போல நான் உக்கிர கோபத்தோடு நான் வருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அதுதான் ஆண்டுடைய புறப்படுதல். ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அதில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க சீக்கிரமாய். ஓசியாவின் தீர்க்கு தானியேல் பக்கத்தில் இருக்கும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கத்திடத்தில் திரும்புவோம். இது கடைசி நினைப்போம். இஸ்ரவேல் ஜனங்க கத்திடத்தில் திரும்ப வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஒரு அலேச்சுனகளே, அல்லேலூயா. அப்போ 2 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தான் அடிக்கிறாரு, அவர் தான் காயம் கட்டுறார், எல்லாம் அவர் தான். யோபு சொல்லும் போது அவரே என்னை காயப்படுத்தினார், அவரே என் காயங்களை கட்டினார். தப்பு செஞ்சால் அடிக்கத்தான் செய்தார். அப்போ 2 நாள் அப்படிங்கிறது என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. அந்த 2 நாள் அது வரையும் தேவனை அறியலையா, அதனால் மனஸ்தாபப்படுவாங்க. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவாங்க. வந்து போனவர் மெஸ்ஸியா அல்ல, இன்னும் வருகிறவர் தான் மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் அவர்கள் பிழைத்திருப்பார். அப்படின்னா ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு அலேச்சுனகளே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ அந்த நாளிலே இஸ்ரவேலிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுதான் அங்கே எழுதுறாங்க. தேவன் புறப்பட்டு வரும்போது அந்த சம்பவங்கள் நடைபெறும். அவர் எப்படி வருகிறார்? அருணாயுதத்தை போல அவர் என்ன செய்கிறாரா? புறப்பட்டு வருகிறார் என்கிற இன்னொரு வசனம் கூட இருக்கு. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அதுக்கு பின்னாடி அந்த வாசம ஓசியாவில் அப்போதான் அந்த அறிவு, என்ன அறிவு? அவருடைய இயேசுவை அறிகிற அறிவு, ரட்சிப்பை அறிகிற அறிவை அடைந்து தொடர்ந்து அவருக்கு பின்னாடி போவோம். உடலே சொல்களே, அல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்களே, அல்லேலூயா. அப்படி ஒரு மன திரும்புதல், ரட்சிப்பு அதனால் உண்டாகும். அவர்கள் தொடர்ந்து இயேசுவுக்கு பின்னாடி கடந்து போவார்கள், அவர்கள் பிழைப்பார்கள். அப்படின்னா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு காணப்படுவார்கள் என்றார். இப்போ எப்படி வர? புறப்பட்டு அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். ஒரு அலேச்சும் அலேலுயா. இதெல்லாம் ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த யுத்தத்துக்கு வர காரணம் என்னன்னா, அன்றைக்கு எல்லாத்தையும் ஜெயிப்பா, அதுக்கு அதிகாரத்துக்கு அதை கொடுப்பார். அந்த வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் மலையை போலவும், அந்த வசனம் இல்லை, வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி, பரிசுத்தவான்களோடு, ஏன்னா இந்த கீழே இருக்கிற ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா, அந்த பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை
ஜெயிக்கும்படிக்கு அவளை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதற்கு அதை கொடுக்கப்பட்டது அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஒவ்வொரு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரம் இருக்காங்க இல்லையா, 12 கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு சொல்களே இல்லையா. இந்த யுத்தத்தில் தான் இயேசு வரார். இந்த யுத்தத்துக்கு என்ன சொல்வாங்கன்னா அருமைக்கதோன் என்கிற யுத்தம். ஒளிவு மலை தான் கால் வைக்கிறாரு. வச்ச உடனே 2 பழக்குதுன்னா எந்த கோபத்தில் வர்றாரு பாருங்க. தன்னுடைய ஜனத்திற்காக வீண் அந்த ஜனத்தை தன் பக்கம் இழுத்துக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து யுத்தத்திலே போராடுவதை போல போராடும்படி இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவனுடைய யுத்தம் அப்படின்னா ஏற்கனவே பல இடத்துல யுத்தம் செய்திருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், யுத்தம் செய்கிறேன். அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதம் சொல்கிறேன். யோசுபாத்து நாட்களிலே எதிரான தேசங்களில் வரும்போது யார் யுத்தம் செய்தார்? தேவன் யுத்தம் செய்தார். அவர்கள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மறிந்து போனார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் யுத்தம் செய்தார்? தேவன் தான் யுத்தம் செய்தார். சிவந்த சமுத்திரங்களிலே பார்வோடைய சேனைகளை ரதங்களையும் ஈயத்தை போல கல்லை போலையும் நடு சமுத்திரத்தில் தள்ளினார். அந்த யுத்தத்தை பார்க்க பல அடங்கு மும்முரமாக யுத்தம் செய்வதற்கு இயேசு 2வது வருகையிலே வருகிறார். ஒரு சொல்லுங்களே லூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களே லூயா. அதனால் அந்த யுத்தத்தில் தேவன்தான் ஜெயிப்பார் என்பதை நம்ம அறிந்துக்கணும். இன்னும் சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். சீக்கிரமாக நீங்கள் வாசிங்க. வெளிப்படத்தில் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரை நீங்கள் வாச போகிறீங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும், நல்ல கவனிங்க, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும், அது அந்த கிறிஸ்து மிருகத்தின் வாயிலும், கள்ள தீர்க்கதரிசியின் அவனை திருத்துவதில் கள்ள தீர்க்கதரிசியினுடைய வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வரும் கண்டேன். அது அற்புதம் செய்யும். அற்புதம்னா எங்கேயோ ஓடி இருக்கக்கூடாது, எங்கேயோ வெளிப்பாடுன்னு ஓடி இருக்கக்கூடாது. சத்துருவும் சில நேரம் செஞ்சிடலாம். அவள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடத்தும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது அப்படின்னு ஒரு அலைச்சொல்லையா. தன்னுடைய ஜனங்களை அழைத்து மகாராஜாவாக இயேசுவோடு கூட யுத்தம் செய்வதற்காக திருத்துமுள்ள அந்த கிறிஸ்துடைய கிரியைகள் அவைகள் புறப்பட்டு போகிறது. அல்லேலூயா. அவரும் புறப்பட்டு வராரு, இவைகளும் புறப்பட்டு போகும். ஆகவே இந்த யுத்தங்கள் கடைசி யுத்தம் அல்ல, அதுக்கு பின்னாடி கடைசி ஒரு யுத்தம் இருக்கிறது. நீங்கள் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. வெளிப்படத்தில் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை. பின்பு நான் பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. யுத்தத்தில் வராது. வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆமா, ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் எப்படி இருக்குமா? அக்னி ஜுவாலை போல இருக்கும். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அந்த உலக கோபம் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது
சேனைகள் பரலோகத்தின் சேனையாது. பரலோகத்தில் இருக்கிற சேனை தூதர்கள். இரண்டாவது வர சேனை பரிசுத்தவான்கள். ஒரு அலேச்சன்களே அல்லையா. எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையினுடைய பரிசுத்தவான்கள் சேனைகள் தூத சேனை. அதான் அவருக்கு சேனைகளின் கர்த்தர் என்று பேர். ஆக பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் அவர் யுத்தம் செய்ய வருகிறார். தொடர்ந்து வாசித்து முடிங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேலே ஏறி அவனுக்கு பின் சென்றார்கள். நல்ல கவனிக்க, புறஜாதிகளை ரட்சிக்கப்படாதலை வெட்டும்படிக்கு அவளை வாயிலிருந்து, கையிலிருந்து அல்ல, வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வமுள்ள தேவன் என்று மிதிக்கிறார். ஒரு அலேச்சுங்களேலுயா. பரலோகத்தில் என்னென்ன இருக்கு? அக்னி ரதங்கள் இருக்கிறது, அக்னி குதிரையும் இருக்கிறது. ஒரு அலேச்சுங்களேலுயா. எலியாவை எடுத்துக்கொள்ளும்படி என்ன தவச்சு? அக்னி குதிரைகளும். எலிசாவை சுற்றி என்ன இருந்துச்சு? அக்னி குதிரைகளும். ஆக பரலோகத்தில் இராணுவ படையெல்லாம் இருக்க தான். அந்த யுத்தத்தில் தான் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் தூத சேனையும் இயேசுவோடு வந்து யுத்தம் செய்து ஜெயிக்க போகிறோம். ஒரு அலேச்சுலேலுயா. அதுதான் அருமகதான் என்கிற யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படத்தில் விசேஷம் 2 வசனத்தை வாசனை முடிக்க போகிறேன். 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும், பின்பு மிருகம், அந்த மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவளுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறோடும், அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அப்ப ஜெயம் கத்திருக்குதான். மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த முழு மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரை தரித்தவர்களையும் அந்த சொரூபத்தை வணங்குறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியிலே கூட பிடிக்கப்பட்டார். இருவரும் கந்தக எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய புறப்படுகிற கொல்லப்பட்டார்கள். ஒரு அலேச்சன்களேலுயா. ஜெயகிறிஸ் அவருக்கு பேர். ஆக அவர் எதற்கு வருகிறார்? யுத்தத்திலே போராடுவதை போல போராடி யுத்தம் செய்வதற்காக 2வது வருகையில் இயேசு வருகிறார். கடைசி ஒரு வசனத்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அந்த 1000 வருஷம் முடியும் போது, நல்ல கவனிங்க, இதுதான் அந்த மாக்கோகு என்கிற இது. அந்த 1000 வருஷம் சாத்தான பாதாளத்தில் கட்டிடுவார். மீண்டும் ஒரு யுத்தம் நடக்கும். அருமைக்காக யுத்தத்தை தவிர இந்த யுத்தம் நடக்கும். அந்த 1000 வருஷம் முடிந்த பின்பு சாத்தான் தன்னுடைய காவலில் இருந்து விடுதலையாகி பூமியில் மறுபடியும் 4 திசையில் இருந்ததும் ஜாதியாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவருடைய யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவார். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அத்தனை பேரும் பட்சித்து போட்டது. மேலும் அவளை மோசம் போக்கின பிசாசனானவன் மிருகமும்
கள்ள தீர்க்கதரிசிகள் இடமாகிய அக்கினியும் கடைசி இந்த நரகம் அக்கினி கந்தகமுமான கந்தமாகிய கடலிலே தள்ளப்பட்டார். தள்ளப்பட்டார். இதுதான் ஆண்டவர் இரண்டாவது வருகை. ஆக இந்த முதல் வருகைக்காக நம்ம ஆயுதம் இயேசுவோடு இந்த யுத்தம் செய்வதற்கு நம்ம அவரோடு கூட நாம் வரணும். அப்படியே எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, எங்களை உம்மோடு யுத்தம் செய்யக்கூடியதில் அல்ல, உம்மோடு சேர்ந்து எதிராளியை யுத்தம் செய்யும்படி எங்களை சபை எடுத்து கொள்ளப்படுகிற இடத்துல எங்களை வைத்துக்கொள்ள ஆண்டவரே என்று எல்லாம் அர்ப்பணித்து வாயை திறந்து அப்படியே நீங்கள் சோதனை பண்ணுங்க. ரீபாலா பாராபா சந்தாபாரா க்ளோரி. நன்றி ஆண்டவர். ரட்சிப்பதற்காக அல்ல, சிருஷ்டிப்பதற்காக அல்ல, மன்னிப்பதற்காக அல்ல, ஆசீர்வதிப்பதற்காக இயேசு வரல. அவர் கர்த்தருடைய நாளிலே அவர் யுத்தத்திலே போராடுவதை போல போராடுவதற்காக புறப்பட்டு வருவார். நீதிமானே ரட்சிக்கப்படுவது கடினமானால் பாவிகளும் பக்தி உள்ளவன் எங்கே நிற்பான் என்று வேதம் சொல்கிறேன். எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்த சோதனை பண்ணுங்க. சோதரை ஆண்டவரே, ஓ ரீபாலா பாரா. ஒரே ஒரு அடி பாடிட்டு நம்ம முடிக்க போகிறோம். போதும் நீங்கள் போதும், பிரசனம், சமூகம், சமூகம், பிரசனம் போதும், நீங்கள் போதும், சமூகம், பிரசனம் எப்போதும் நீ தானையா என் முன்னே, நீ தானையா எப்போதும், நீ தானையா என் முன்னே, நீ தானையா ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே எப்போதும் நீ தானையா என் முன்னே, நீ தானையா. சொல்லுங்க. போதும் நீங்கள் போதும், உன் சமூகம், உன் பிரசன்னம், உன் சமூகம், உன் பிரசன்னம். மறுபடி நீங்கள் போதும், நீங்கள் போதும், உன் சமூகம், உன் பிரசன்னம், உன் சமூகம், உன் பிரசன்னம். உடைய பிரசன்னத்தினால கேட்கிற நிற்கிற ஒவ்வொரு மேலும் நிரம்பி வழிவதாக அடியேனி அந்த தேவ பிரசன்னத்தினால நிரப்புவீராக. கேட்கிற ஒவ்வொரு மேலும் அந்த பிரசன்னம் நிரம்பி வழுவதாக. எப்போது நீர்த்தானையா என் முன்னே நீங்கள் தான் என்று தீர்மானம் எடுக்கிற தேவ பிள்ளைகள் மேலே இறங்குவதற்காக நன்றி செலுத்து. பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆட்டி தேற்றின பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையால், துணையால், பலத்தால், தெய்வாலை நின்று செய்து கொடுப்பதற்கு பலனை தந்தீங்களே, அதற்காக சோத்துறேன். ரெண்டாவது வருகை குறித்து மீண்டும் பேச வைத்துகிறே, அதற்காக சோத்துறேன். சபை வெளிப்படையினை எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், வஞ்சிக்கப்படக்கூடாது. கேட்கிற பிள்ளைகள் முதலாவது வரைக்கும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவன் உதவி பேசி துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும், சந்தோஷ சமாதானம் அனைவரோடு சகல பரிசுத்தங்களோடு சதாக்களை என்னென்னு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.